ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பாசிசிலேருந்து பிரபா பேசுகிறேன். லாஸ்ட் வீக் நடந்த மேட்சை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா, மங்காத்தா படத்தில் சொல்லுவாங்க இல்லை, அஜித்தும் அர்ஜுனும் நின்றுக்கிட்டு நான் உள்ள நீ வெளியே அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நானும் கண்ணனும் ஓப்பனிங் போகிறப்பே முடிவு பண்ணிட்டோம். கண்ணே சொன்னியான் பாவா நான் மேட்சை முடிச்சுட்டு தான் வெளியே போவேன்னு. நான் சொன்னேன் பாவா மேட்சை முடிக்கிறக்கா அப்போ நான் அடிச்சுட்டு தான் வெளியே போவேன்னு. நான் சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன், கண்ணே சொன்னதை கண்ணே நிறைவேற்றிட்டேன். நான் 21 பாலுக்கு 44 ரன் அடிச்சிட்டேன், கண்ணே 36 பாலுக்கு 37 ரன் அடிச்சிட்டேன். அவன் மேட்சை முடிச்சுட்டு தான் வந்தேன் சொன்ன மணிக்கவே. அதே மணிக்கு நான் சொன்ன மணிக்கு அடிச்சுட்டு தான் போனேன். இதில் ஹைலைட் என்னென்னா 15 வருஷமாக பாஸ் டீமை பதற விட்ட டீமை தான் நாங்கள் அடிச்சிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் ஆப்போனண்ட்டையும் 15 வருஷம் எங்களை டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் விளாண்டுருப்போம் 15 வருஷமாக. 15 வருஷத்தில் ஒரு மேட்ச் கூட நாங்கள் ஜெயிச்சதில்ல. 6 மேட்ச்சுமே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் முதல்ல அவங்களை ஜெயிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த மணிக்கு டீம் அவங்க. ஆப்போனன்ட் பவுலர்ஸையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. வச்ச டார்கெட்டு 100 முடிஞ்சு அடிச்சு பாருன்னு ஓப்பனிங் பவுலர் 2 பேருமே உருட்டுன்னு கண்ணுக்கு தெரியாத மணி போடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாத பால நம்ம எதுக்குடா கண்ணை திறந்து பார்த்துட்டு சுற்றணும், கண்ணை மூடி பார்த்துட்டு சுற்றுவோம்டான்ட்டு கண்ணை மூடிட்டு உருட்டு நானும் சுற்றினேன். அது ஏன் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, பட்டு 4 6 போயிட்டே இருந்துச்சு. இப்போ தாங்க நம்ம மேட்சோட ஹைலைட்ஸே பார்க்க போகிறோம். ஓப்பனிங் அந்த நானும் கண்ணனும் உருத்தான பார்ட்னர்ஷிப்பை கொடுக்க ஒன்று வந்து விமல்னே ஒரு மாதிரி எப்படியோ ரன் எடுக்க கடைசியாக வந்து ஆகாஷ் அமைப்பாக 4 அடிச்சு முடிக்க கடைசியாக எம்சிசிக்கு எதிராக பெருமுடிக்கு எதிராக முதல் வெற்றியை 13 செஞ்சுட்டோம். கடைசியாக தான் யோசிச்சு பார்த்தேன் இதெல்லாம் எதுக்கு தான் நாங்கள் பண்ணோம்னு. அப்புறமா தான் அதுக்கு பதில் மூர்த்தி சொன்னார், என்ன நீங்களே கேளுங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவன் எல்லாத்துக்கும் டிவி வாங்கிட்டு இருக்கான், அதுக்காக தான் செய்கிறான்.